ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் விஜய் சுகன் ஃப்ரம் உப்மா கம்பெனி. இப்போ இப்போ ரொம்ப பயங்கரமாக இந்த பொள்ளாச்சி நியூஸ் பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். அது உண்மைதான். அதாவது அந்த திருநாவுக்கரசு, சதீஷ், சபரிராஜன், அப்புறம் அந்த பார் நாகராஜ், அப்புறம் அதில் நிறைய பேர், அதில் பெரிய நெட்வொர்க்கு திருநாவுக்கரசு தான் மெயின் அக்யூஸ்டாக சொல்கிறாங்க. அந்த திருநாவுக்கரசு அப்படின்னு பயங்கரமான இது ஒரு பெரிய குரூப் ஒரு 7 இயர்ஸாக இதை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இதை அவனுங்களை கொன்னுடணும், எரிச்சிடணும், ஸ்மாஷ் பண்ணணும், அவனை எக்ஸிக்யூஷன் பண்ணணும், அவன் எல்லாம் என்னென்னலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தண்டனையும் அவனுக்கு தரணுன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அது உண்மை. ஆனால் ஒரு விஷயத்த நம்ம மறந்துடுறோம். அதாவது என்னென்னா, இப்போ எல்லாமே பிளைண்டாக இந்த பசங்க தப்பு, இந்த பசங்களுடைய அந்த வளர்ப்பு தப்பு இப்படின்லாம் எல்லாமே இருந்தால், இதில் ஒரு 25% ஆவது அந்த பெண்கள் மேலே தப்பு இருக்கா இல்லையா? வந்தது எல்லாமே இவனுங்கள்னா எல்லாருமே போயிட்டு வீடு வீடாக போய் ரேப் பண்ணல. அதை முதல்ல நல்லா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். வீடு வீடாக போயிட்டு இவனுங்க ரேப் பண்ணல. எல்லாமே எதெல்லாம் கெட்டு போனதோ, அது எது பழுத்து போச்சோ அது மரத்தில் இருந்து விழுந்துடும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா பெண்களும் இங்கே வந்த ஏங்க நான் கேட்குறேன், ஒரு பொண்ணை வளர்க்க தெரியாத அப்பா அம்மாக்கள், ஒரு பொண்ணுங்க யாரை நம்பணும், எவனை நம்பணும், எப்படி நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரியாத ஒரு காலேஜ். இது எல்லாமே ஒரு நர்சரி ஸ்கூல், சாதா ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையோ அல்லது மிடில் ஸ்கூல்லையோ படிக்கிற ஒரு சாதாரண குழந்தைங்க கிடையாது. எல்லாமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அதுவும் எல்லாமே ப்ரொஃபஷனல் காலேஜ், பிஇ படிக்கிறது, ஒரு டாக்டரமாகவே மாட்டியிருக்குன்றாங்க. இப்போ இது எல்லாமே ஒரு செக்ஸ் ஸ்கேம். இது ஆக்சுவலாக என்னென்னா, அவனுங்க மேலே எவ்வளோ குற்றம் இருக்கோ அதில் ஒரு 25-50% இந்த பொம்பளைங்க மேலேயும் இந்த பொண்ணுங்க மேலேயும் குற்றம் இருக்குது. அதையும் எல்லாம் மூடி மறைக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். நான் எந்த பொண்ணாச்சும் ஒருத்தவங்க கூட ஒரு தப்பானவங்க கூட இப்படி போவாளா? எந்த பொண்ணாச்சும் இப்படி இவனுங்களை இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கல்பிரிட்டை யாரா நம்புவாளா? அப்போ கூட காரில் போகிறா, குடிச்சிட்டு கும்மால் அடிக்கிறா, கஞ்சா அடிக்கிறா, கூட சேர்ந்து எல்லா விதமான அருவருக்கத்தக்க செயலும் செய்கிறான்னா, அவள் எப்படி ஒரு நல்ல ஃபேமிலியில் இருக்குவோம், அல்லது ஒரு நல்ல ஒரு குடும்பத்திலேருந்து எப்படி அந்த பொண்ணு இருப்பா? நினச்சி பாருங்க. பாதிக்கப்பட்டது உண்மைதான். இவனை தண்டிக்கணும், இவனை கொல்லணும். அதில் நான் 100% இவனை கொல்லணுன்றதுல நான் மாற்றம் கிடையாது. தப்புன்னு நிரூபிக்கப்பட்டு எல்லா விதமான எவிடன்ஸும் இவனுக்கு மேலே யார் யாரெல்லாம் பேரில் இருக்குதோ எல்லாரையுமே நீங்கள் இவனுக்கு பெயில் கொடுக்குறதோ, வெறும் குண்டாஸில் போட்டு விட்றதோ அப்படின்லாம் இருக்கக்கூடாது. டோட்டலாக இவனுக்கு எல்லாருக்குமே மரண தண்டனை கொடுக்கணும். செக்ஷன் 302ல் இவனுக்கு எல்லாருக்குமே இவனுக்கு தண்டனை கொடுக்கணும், கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும். அதெல்லாம் நான் மாற்றமே கிடையாது. ஆனாலும் இந்த பெண்கள் எல்லாம் இத்தனை 1500 வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஒரு பெண்ணுங்க அவ்வளோ மிதமிஞ்சி இத்தனை பெண்ணுங்க இருக்கிறாளுங்கன்னா, இவளுங்களை என்ன பண்ணுறதுன்னு நான் கேட்குறேன். நான் ஒரு அப்பா அம்மா என்ன பண்ணுறீங்க? இவங்க அப்பா அம்மாவை திட்டுறது மட்டும் புரோஜனம் இல்லைங்க. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு 1500 குடும்பத்துலேயும் அப்பா அம்மா சரியில்லை. நான் சொல்கிறேன், ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு அது ஒரு தப்பான ஒரு ஃபேஸ்புக் ஐடி, எல்லாமே எல்லா பொண்ணும் எதில் மாட்டியிருக்கு, எல்லாம் ஃபேக் ஐடி மூலமாக இவனுங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்துட்டு அந்தரங்கத்தை பேசி அவன் இவனுக்கு கிளாரிஃபை பண்ணி எல்லாமே இது பண்ணி நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறானா? என்ன நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறான்? ஏன் நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறவங்ககிட்ட சோரம் போகிறீங்க நான் கேட்குறேன். நான் அறிவில்லை உங்களுக்கு? எல்லாரும் அதே மாதிரி இப்போ இந்த மீடியாவில் எல்லாருமே இதை ஒரு ஓட்டாகவும் அரசியலாகவும் இதை இதுவாகவும் ஆக்கிறத தயவு செஞ்சு அதை நிறுத்துங்க. முதல்ல அதை நிறுத்துங்க. அது ரொம்ப 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 நம்மளுடைய இந்த மனித வர்க்கத்துக்கே ஒரு வெக்கக்கேடான விஷயம். என்னென்னா, ஒரு தப்பாக எவனோ ஒருத்தன் பதிவிடுறான்னா அதில் நல்லது கெட்டது என்னன்னு சொல்லிட்டு பதிவிடுங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். இதுதான் சாக்குன்னு இப்போ அரசியலாக்குறது, இதுதான் சாக்குன்னு சொல்லி பிளைண்டாக எல்லா மீடியாவும் அப்படியே பொண்ணுங்களை ரொம்ப புனிதமாகவும், அந்த பொண்ணுங்களாம் ரொம்ப புனிதமான பொண்ணுங்களா நான் கேட்குறேன். கொல்லியா, என்னை கொல்லு, அப்போ கூட நான் எதையும் அவுக்க மாட்டேன், நான் சாவனை தவிர என் மானத்தை விட்டு தர மாட்டேன்றதாண்டா தமிழ்ச்சி. அண்ணா அடிக்காதீங்க, ஒரு பெல்ட்டில் அடிச்சதுக்கு லெகின்ஸ் கழட்டுறானா இவன் என்னடா மயிர் தமிழ்ச்சி? புறம்போக்குங்களா?
இவளுக்குன்னா என்ன மயிரண்டி, இவங்க ஒருத்தன் வந்து அதை வந்து இது போடுறான். அது எவ்வளோ கேவலமாக வந்து அதை ஒரு நியூஸ் ஆக்கி வெளியே எடுத்துன்னு தண்டனை வாங்கி கூட அதெல்லாம் எல்லாமே ஓகே. ஆனால் அதுக்காக வந்து எல்லா பொண்ணுங்களும் வந்து இவளுங்க எல்லாமே வந்து குடிக்காகவும் கூத்துக்காகவும் இவளுங்க வந்து அந்த பண்ணை வீட்டுக்கு போகிறது. அவளும் குளோரோஃபார்ம் கொடுத்தாட மயக்க போட்டாட தூக்கின்னு போனால் ஒவ்வொருத்தையும் காசுக்கு அடிமை, ஒவ்வொருத்தையும் வந்து இந்த மாடர்ன் லிவிங்ஸ்க்கு அடிமையாக போயிருக்காளுங்க. முதல்ல குடும்பத்தில் எப்படி பொண்ணுங்களை வளர்க்குறதுன்னு முதல்ல வந்து அதை கற்றுக் கொடுங்க. ஒரு பொண்ணுங்களுக்கு நம்ம அப்பா அம்மா நம்ம அக்கா தங்கச்சிங்களை வந்து எப்படி வளர்த்தாங்க, எவ்வளோ வந்து நம்ம வந்து நம்மளுடைய தலைமுறை வந்து எவ்வளோ பிரமாதமாக இருந்தது, அதை கற்றுக் கொடுங்க. பாவாடை போடும்போது இருந்த பலாத்காரத்தை விட லெகின்ஸ் போடும்போது தான் அதிகமாக நடக்குது. ஊசி இடம் கொடுக்காமையா நூல் நுழையுது. தயவு செஞ்சு இதை என் நண்பர்களுக்கு நான் இதை சொல்கிறேன். நான் அவன் குடும்பத்தில் அவனுடைய பொண்ணாக இருக்கட்டும் இல்லை பையனாக இருக்கட்டும், பையனையும் ஒழுங்காக தான் வளர்க்கணும். நம்ம வீட்டிலலாம் ஒரு கட்டுப்பாட்டோட 1000 எது இருந்தாலும் நம்மளுடைய கடுவாலம் அவங்க கையில் இருக்கும். அதை விட்டுறோம் நம்ம உரிமைன்ற பேரில். ஏன்னா நமக்கு வந்து நமக்கே இப்போ வந்து என்னென்னா, நம்ம செல்ஃபோனு நம்ம அப்பா அம்மாவே வந்து இன்றைக்கி வாட்ஸ்அப்பு செல்ஃபோனு அதை பார்த்துக்கின்னு இருக்கிறதுக்கு அவங்க நேரம் சரி கிடையாது, நேரம் போதில்லை. அதனால எப்படி பசங்களை பார்க்க முடியும் அவங்க? அப்படி தான் எல்லாருமே இன்றைக்கி வந்து டிவி இதில் வந்து இந்த விதமான இந்த வந்து சமூக வலைதளத்தில் வந்து இவங்க மூழ்கி கிடக்கிறதுனால தான் அந்த பசங்களை முதல்ல கண்டிக்க முடியல. அவனுக்கு எல்லா விதமான தண்டனையும் வாங்கி கொடுங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த உலகம் வந்து அவனில் வந்து நீங்கள் என்ன விதமான இது பண்ணாலும் அதுக்கு தகும். அதே மாதிரி இந்த பெண்களையும் இதில் மாட்டின எல்லா பொண்ணையும் எல்லா பெண்களுக்கும் அவங்களுக்கு வந்து நமக்கு என்னென்னா வந்து அவங்களுக்கு வந்து பாடம் கற்பிக்கணுமோ அதை கற்பீங்க. முதல்ல வந்து இதை வந்து பிளைண்டாக வந்து எல்லா தப்புமே அவனுங்க மேலே சும்மா அதை மாதிரி வந்து சொல்லாதீங்க. அவனுக்கு மேலே தப்பு இருக்குது, கொல்லணும். அதே மாதிரி இவளுங்களையும் கொல்லணும், இவளும் உதைக்கணும். தின்னுட்டு தினம் எடுத்து அவளும் லெக்கின்ஸை போட்டுன்னு எதுக்கு அங்கே போகிறாளுங்க? ஒன்னார்த்தவங்க கூட எதுக்கு போகிறாளுங்க? அம்மா அப்பா தராத அண்ணன் தராத பாதுகாப்பும் ஒரு அன்பும் ஒரு பாசமும் வந்து இன்னொருத்தவன் தருவானா? அப்புறம் படித்தவளுங்க இவளுக்கு என்ன மயிறு, இவளுக்கு புத்தி? இவளை வந்து துப்பாக்கி கேட்குறன்னு ஒருத்தவன் போடுறான் மயிராண்டி. அப்படியே பாதுகாப்பு இல்லை. என்ன பாதுகாப்பு இல்லை? அத்தனை லட்சம் பொண்ணுங்க வந்து அங்கே போகலையா? பார், என்றைக்குமே ஒரு உமனைசருக்கு ஒரு ஒரு லோஃபர் பொண்ணை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறான். ஒரு நல்ல பொண்ணை தொடவே மாட்டான். அது பேசிக்கு. இதுக்கு போனது எல்லாமே இதுங்கெல்லாம் இன்னொரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்காக இதுக்கு போகிறது. அதனால் அதுங்க இதை சந்தித்து தான் ஆகணும். முதல்ல வளர்க்குறது எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம ஒழுங்காக வளர்த்தோன்னா, நம்ம அதுக்கு மனசில் எந்த கல்மிஷமும் இல்லாத நம்ம ஆணையோ பெண்ணையோ நம்ம வளர்க்க ஆரம்பிச்சோன்னா அந்த பொண்ணுங்க இந்த தப்பு பண்ணாது. தேங்க்ஸ்.